இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் அப்பா செத்து கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா மாதிரி ஒரு உருவம் ஒயிட் கலரில் சேரில் இது கட்டிக்கின்னு ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கின்னு அங்கே உட்காந்து இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஏப்பா இங்கே உட்காந்துனுங்கிற, ஏன்ச்சு உள்ளே வாப்பான்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருமா வரேன், நீ போம்மா உள்ளே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கள் அப்பா செத்துட்டாரு. ஆனால் நான் உள்ளே வந்து பார்க்குறேன், என்ன அப்பா மாதிரியே இருந்தாங்களே, ஆள் யாரும் வரேன்னு சொன்னாங்களே, வரலையேன்னு போய் பார்த்தா வெளியே ஆளே இல்லை. உண்மையாகவே ஆத்மா கிட்ட செத்த நான் ஒரு 3 நாளில் நான் பேசினேன் சார். அதுக்கப்புறம் பேசல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன ஒரு கெட்டது நல்லதோ நடக்குதுன்னா அவர் வருவார், கனவுல வருவார். கனவுல வருவாரா? வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நேர்ல பார்க்கல? நேரில் அதை அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா செத்து 3 நாளில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. மற்ற நாள்லாம் கனவுல தான் பார்த்துருக்கேன் அவரை. கனவுல வர்றது ரொம்ப இயல்பு. அது ஒரு கனவுல வந்துட்டு எங்கள் வீட்டில் எதுவோ நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுனா அதை காட்டுவார். இல்ல, கனவுல வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதை பத்தியே தாட் இருக்குங்கப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க கனவுல கேட்டீங்களா? ஏன் அதுக்கப்புறம் வரலன்னு கேட்டீங்களா? அப்போ கேட்க தோணலை, அதெல்லாம் அப்பயே விட்டுட்டேன் நான் அதை. சரி, அப்போ அடுத்த தடவை கனவு வந்தா நீங்க கேளுங்க. முதல் 3 நாள் வந்தீங்களா, அதுக்கப்புறம் ஏன் வரலன்னு கேளுங்க. சரி சார். ஓகே. கை மட்டும் லூஸ் பண்ணிக்கோங்க. கால் இல்லை கீழே வைங்க. கை கீழே வைங்க, கால் மேலே எடுத்துருங்க. கால் மேலே ஃபுல் தேங்காய் மேலே வைட்டு. உங்கள் அப்பாவோட பேர் என்னம்மா? வெங்கடேசன். வெங்கடேசன். உங்கள் பேர்? மோகன்ராஜ். மோகன்ராஜ். அதாவது உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள், அவரை கூப்பிடுங்க. எனக்கு வந்து நீங்கள் நிம்மதியாக எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, எங்கள் துணையாக இருக்கீங்கன்னா வலது போங்க. சொல்லுங்கள். அப்பா பேர் வெங்கடேசன். அவர் எங்களுக்கு துணையாக இருக்காருன்னா வலது போங்க, இல்லைன்னா இடது போங்க. இல்லைன்னா இடது போங்க. கை மட்டும் லூஸ் கொடுங்க. வாங்க வாங்க. அது எப்படி போதோ அப்படி போய்க்குங்க. ரொட்டேட் பண்ணுங்க, கையை ரொட்டேட் பண்ணுங்க. கை ரொட்டேட் பண்ணுங்க, கை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் வாங்க வாங்க ஐயா. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பலாயிரம் கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க. உங்கள் அப்பாவோட உடம்புல என்ன பிரச்சனை இருந்துச்சு? அவருக்கு ஸ்ட்ரோக்கு, கை கால் வராமல் இருந்தார். பிளாக் மேஜிக்கால இறந்துருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடாக போய் இறக்கி விடுங்க. அப்படியே லெஃப்ட் போங்க. இடது பக்கம் போங்க. வாங்க வாங்க, கொடியாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. அவர் ஸ்ட்ரோக்கால தானே இறந்துருக்காரு. ஆமாம். அப்போ உங்கள் ஃபேமிலியில் ஸ்ட்ரோக் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாக் மேஜிக் அட்டாக் ஆயிருக்குங்கிறது அவரோட உத்தரவு. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணனா உட்காருங்க. இன்னொரு வாட்டி உட்காருங்க. தைரியமாக உட்காருங்க. நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு இதுலேருந்து சஜஷன் வேணும். நீங்கள் பிளாக் மேஜிக்கால் தான் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சஜஷன் வேணும், ஒரு தீர்வு வேணும் நினச்சிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இடது போங்க. இல்லை எனக்கு இதுலேருந்து விடுதலையே வேணும்னா வலது போங்க. இப்போ வந்தீங்க, திருப்பி வரணுங்கிறது தான் என்னோட உத்தரவு. மனதார சித்தர்கள் ஆன்மா உள்ளாவிட்டு இருக்கு. புனித ஆன்மாக்கள் எவ்வளவோ உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்காங்க. வாங்க வாங்க. வலதானாலும் சரி இடதானாலும் சரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு உத்தரவு கொடுங்க. வாங்க வாங்க. கட்டுக்குள்ளே இருக்கீங்களா? கட்டுப்பட்டிருக்கா? கட்டு இருக்கா? கட்டு இருக்கு. சரி, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். கட்டு இருக்குங்கிறது ஒத்துக்கிறேன் நான். வாங்க 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 வாங்க. அழுத்தி பிடிப்பா, அழுத்தி பிடி, அழுத்தி பிடி, அழுத்தி பிடி. முதல்ல அந்த ஆட்டோ ரைட்டிங் முறைங்கிறது என்ன? அது எந்த இடத்துலலாம் பண்ண முடியும்? ஒய்ஜாபோட ஒரு மெத்தட் இருக்குங்க. அடுத்த மெத்தட் வந்து ஆட்டோ ரைட்டிங்கு. 3வது மெத்தட் டிரான்ஸ், மயக்க நிலை. இந்த 2வது மெத்தடில் ஆட்டோ ரைட்டிங்கில் வந்து என்னோட குருநாதன் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வருவார். இங்கே பண்ண முடியுமா? இப்போ இங்கே அந்த இடத்துல வந்து வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? ஏன்னா வந்து அதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்புதல் வாங்கி, இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் விட்டாச்சு. ஒரு 6-7 மாதம் வந்து விட்ட ஒரு பாடு. இப்போ அதுக்கே வந்து இப்போ நேற்று நாங்கள் கூப்பிட்டதுக்கே வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து வரல, கூப்பிடல, இப்போ திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் சுயநலத்துக்கோசரம் கூப்பிட்றீங்களான்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து. ஏன்னா அவங்களாம் பெரிய மகான், 64வது நாயன்மார். முதல்ல நீங்கள் டீம்கிட்ட பேசும்போது பண்ண முடியும் தானே சொன்னீங்க, இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை பண்ண முடியும்னு சொல்கிறேங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. முதல்ல நம்ம டீம் கிட்ட பேசும்போது நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் அதனால தான் உங்கள் கையில் நோட்டு கொடுத்து விட்டாங்க. நோட்டு உங்ககிட்ட இருக்கு, பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல பண்ண முடியாது சார். முதல் விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கேமை விளையாண்டா ஃபேராக விளையாடணும்.
நீங்க உங்ககிட்ட சொல்லும் போது டீம் கிட்ட இங்க பண்ண முடியும்னு சொல்ல போய் தான் நோட்டை உங்ககிட்ட இப்ப கொடுத்து விட்டாங்க. நீங்க வீட்ல போய் பண்ண முடியாது, எதுக்கு நோட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க இப்போ? மரணத்திற்பின் மனிதர் நிலைன்னு சொல்லிட்டு மரமே அடிக்கல சார் எழுதியிருக்காரு. ரொம்ப சிம்பிள் சார். அந்த புக்லயே வந்து ஆளுங்களோட எப்படி பேசுறதுன்ட்டு எல்லாமே எழுதியிருக்காரு. நான் இந்த விளக்கத்தை கேட்க விரும்பவில்லை. நான் கேட்பது என்னன்னா, நம்ம டீம் பேசும்போது உங்களால இங்க செய்ய முடியும்னு சொல்ல போய் தான் நோட் உங்ககிட்ட வந்துச்சு. நோட் எதுவும் உங்களுக்கு அந்த சில இதுக்கோசரம் எடுத்தாங்க. எதுக்கோசம்? நீங்க வந்து சரி உங்க ப்ரூஃப் காட்டணும் இல்லைங்களா? நேத்து நான் பேசினதுக்கு ஏதாவது அதுக்கோசரமா இல்ல எதுக்கோசரம் எனக்கு தெரியாது. அது இப்ப ஐயா சொன்னாப்ல முடியாதுன்னு சொன்னாப்ல, நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா நீங்க முதலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப இல்லங்கிறீங்க, அதை நீங்க ஏத்துக்கணும். இதுல வந்து மெயின் வந்து நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல நம்பிக்கை முக்கியம் இல்ல, உண்மை பேசுறது முக்கியம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுங்க. நீங்க ஆத்மாவோட பேசுவீங்களா? ஆத்மாவோட பேசியிருக்கோம். யாராவது ஒரு நபரை கூட்டு வர சொல்லுங்க, நான் அதை ரெக்கார்டிங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். எங்க அப்பா சார். உங்க அப்பா இப்பதான் ஒரு 5 வருஷம் தான் ஆகுது சார். இறந்த அவருடைய அப்பா கிட்ட பேசணும் விரும்புறாரு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்க, அதை நம்ம டீமும் வருவாங்க, அவங்களும் ஷூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க இதுக்கு ரெடியா? சவாலுக்கு ரெடியா? டன். முடியும். இறந்தவர்களுடன் நான் பேசிக் காட்டுவேன் என்று அரங்கில் நமது சவாலை ஏற்றுக்கொண்டவரின் ஊரான நாமக்கலுக்கு அவர் குறித்த தேதியில் நமது குழு புறப்பட்டு சென்றது. நாமக்கலுக்கு அருகே கொல்லிமலையில் அவருடன் இணைந்து கொண்டது. அரங்கில் சவால் விடுத்தவரும் அங்கு இணைந்து கொண்டார். இங்க நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலைக்கு வந்தோம். கொல்லிமலைக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணாரு, பார்த்தேன். ஆன்மாவுடன் பேசுபவரின் வீட்டுக்கு செல்ல இரவானது. அங்கு சென்றதும் இறந்தவரின் ஆன்மாவை வரவழைக்க தேவையான பூஜை பொருட்கள் ஏதும் ஏற்பாடு ஆகவில்லை என்று அவர் கைவிரித்தார். அதாவது பூஜா மெட்டீரியல் நம்மகிட்ட இல்லைங்க, நம்ம வாங்கி தான் செய்வோம். நம்ம வாங்கிடலாம் வந்தலாங்கிற நம்பிக்கையில் நம்ம இருந்துட்டோம். அதுதான் உண்மை. அனைவரும் ஏமாற்றம் அடைந்தோம். வேறு வகையில் முயற்சி செய்ய முடியுமா என கேட்க, பொருள் இல்லாமல் உத்தரவு கேட்க முடியுமா, அது பண்ண முடியுமான்னு கேளுங்க. வாய்ப்பில்லை. 3 முறை சோழி போட்டு பார்த்து உத்தரவு கிடைக்கவில்லை என அவர் பதில் கூறினார். இன்னைக்கு பூஜை செய்யறதுக்கு உத்தரவு கொடுக்கலைங்க. அவர் உத்தரவு இல்லாமல் செய்தோம்னா அது தெளிவாகவும் இருக்காது, சிறப்பாகவும் இருக்காதுங்க. அனுமதி கொடுக்கல எங்களுக்கு நடத்துறதுக்கு அப்படின்ட்டாரு. இல்லை நல்லா பாருங்க அப்படின்ட்டா இல்லைங்க அனுமதி கொடுக்கலன்ட்டாரு. அதனால அவரு முடியலன்ட்டாரு. மிகுந்த ஆர்வத்துடன் சென்ற நமது குழுவினருக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது.